அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய நிலவரம் எப்படி இருக்குன்னு நம்ம விரிவாக பார்க்கலாம். வணக்கம் விக்ரம். வணக்கம். நாம் தமிழர் கட்சியோடைய வாக்கு சதவீதங்கள் உயர்ந்திருக்கா குறைந்திருக்கா, என்ன நிலவரத்தில் இருக்கு? இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலை விட இந்த முறை மிகவும் அதிகமாக எங்களுக்கு வாக்கு வந்துருக்குன்னு தான் சொல்லலாம். ஏன்னா எங்களோட சின்னத்தை பிடுங்கிருக்காங்க. சின்னத்தை பிடுங்கி எங்களுக்கு சின்னத்தை கடைசியாக ஒரு தேர்தலுக்கு ஒரு 15 நாள் மட்டும் தான் எங்களுக்கு சின்னமே கிடைச்சிது. அப்படி இருக்க சூழ்நிலை நாங்கள் அந்த 15 நாளில் எங்களோட சின்னத்தை கொண்டு மக்கள்கிட்ட சேர்த்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி வரைக்குமே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 23 லட்சம் ஓட்டு வந்திருக்கு. இது சாதாரண விஷயம் கிடையாது. இது வரலாற்றிலே மிகப்பெரிய சாதனை. ஏன்னா மற்ற கட்சிலாம் ஓட்டுக்கு காசு கொடுத்து கூட்டணி வச்சு அவங்க வாக்குகளை வாங்குறாங்க. ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது. தனித்துவமாக நாங்கள் போட்டிட்டு மக்கள் மத்தியில் எங்களோட கொள்கையை நாங்கள் கொண்டு போய் சேர்த்து நாங்கள் இவ்வளோ வாக்கு வாங்கியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா போன தடவைலாம் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கள் கட்சி சார்பாக பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 5000 10,000 வாக்கு தான் வாங்கியிருப்பாங்க. ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் 1.5 லட்சம் 80,000 70,000 இதுக்கு மேலே தான் எல்லாமே வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 8 தொகுதியில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல நிற்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா எங்களோட கொள்கை தான், மக்கள் எங்கள் மேலே வச்சிருக்க நம்பிக்கை தான் காரணம்னு சொல்லலாம். ஏன்னா இந்த முறை நாங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வாக்கு சதவீதத்தை வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக கண்டிப்பாக நாங்கள் மாறுவோம். ஓகே, இப்போ நீங்கள் எந்த வேட்பாளர்கள்லாம் நட்சத்திர வேட்பாளர்கள் இவங்க பாராளுமன்றத்துக்குள்ளே போவாங்க அப்படின்ற வேட்பாளர்களை நீங்கள் நம்புறீங்க? இல்லை, நிறைய பேர் இருக்காங்க. ஒரு 7-8 வேட்பாளர்கள் முக்கியமான இருக்காங்க. அது என்னென்ன டேட்டா பேஸே சொல்லல. என்னன்னு பார்த்தீங்கன்னா இசை மதிவாணன் அப்படிங்கிற தென்காசியில் நிற்கிறார் அண்ணன். அவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்காரு. அவருமே பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வாக்கு வாங்கியிருக்காரு. அது பார்த்தீங்கன்னா காளியம்மா இருக்காங்க மயிலாடுதுறையில். அவங்க அக்கா பார்த்தீங்கன்னா எவ்வளோ வாக்குகள் வாங்கியிருக்காங்கன்னா 11.64 வாக்குகள் இது வரைக்கும் வாங்கியிருக்காங்க. அடுத்து கிருஷ்ணகிரியில் வித்யா வீரப்பன் பார்த்தீங்கன்னா 8.55% வாக்கு வாங்கியிருக்காங்க. விருதுநகரில் பார்த்தீங்கன்னா 7.18 விழுக்காடு வாக்கு வந்திருக்கு. தஞ்சாவூரில் அண்ணன் ஹிமாயின் அவர்கள் பார்த்தீங்கன்னா 11.62% வாக்கு வாங்கியிருக்காங்க. சிவகங்கையில் பார்த்தீங்கன்னா 15.22% வாக்குகள் அக்கா எழிலரசி வாங்கியிருக்காங்க. பெரம்பலூர்ல பாத்தீங்கன்னா 10.06 விழுக்காடு வாக்கு வந்திருக்கு. நாகப்பட்டினத்தில் அக்கா கார்த்திகா 13.77 விழுக்காடு வாக்கு வந்திருக்கு. சென்னை நார்த்ல பாத்தீங்கன்னா 13.07 வாக்கு வந்திருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா நாங்க ஓட்டுக்கு காசு கொடுக்காம எங்களோட கொள்கையை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து நாங்க வாங்கின வாக்கு தான் இது எங்களுக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரமா பாக்குறோம். இது எங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியா பாக்குறோம். கண்டிப்பா நாங்க வெற்றி பெறுவோம். கண்டிப்பா. இப்போ நீங்க உங்களுக்கு எண்ணெய் ரைடு விட்டாங்க, அப்புறம் சின்னங்கள் எல்லாம் உங்ககிட்ட இருந்து பறிச்சாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எந்த நிலையில இருக்குது? தோல்வி பயம். அது பாஜக எங்க நாங்க வந்துருவோம்னு சொல்லிட்டு பயப்படுது. அவங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ அடுத்து திமுக அதிமுக அடுத்து இருக்க கட்சின்னு பார்த்தா நாம் தமிழர் கட்சியா இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு எண்ணெய் ரைடு சின்னத்தை போடுறது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொண்டு சேர்க்கிறாங்க. அதிமுகவுக்கு பாத்தீங்கன்னா எத்தனையோ பேர் மேல அமைச்சர்கள் எல்லாம் ஊழல் புகார்ல எல்லாத்தையும் உள்ள வச்சிருக்காங்க. இந்த 2 கட்சியும் வீழ்த்திட்டு 2வது இடத்த பாஜக பிடிக்கணும்னு சொல்லிட்டு வீணா நாம் தமிழர் கட்சி மேல ஒரு அவதூறு கிளப்பி இந்த மாதிரி அவங்கள நம்ம தாழ்த்தி அவங்கள கீழே கொண்டு போகணும், அந்த இடத்த நம்ம பிடிக்கணும் கைப்பற்றணும் அப்படின்றதுனால பாஜக இந்த தவறுகளை செஞ்சுட்டு இருக்காங்க மீண்டும். ஓகே, இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் நான் கட்சியை கலைச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு சவால் விட்டுருக்காரு. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்ல, கட்சியை கலைக்க வாய்ப்பே இல்லையே. அவருக்கு சவால் விட்டது அது 100 அது கரெக்ட் தானே. ஏன்னா இல்லைங்களா, இப்போ நிறைய இடத்துல வாக்கு சதவீதங்கள் பிஜேபியோட வாக்கு சதவீதங்கள்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, உயர்ந்திருக்குல்ல. அப்போ உங்களுக்கு அந்த தோல்வி பயம் வரலையா? இல்ல, பிஜேபி இப்பயும் சொல்றோம், ஒரு இடத்துல கூட பிஜேபி ஜெயிக்காது. ஏன்னா இப்ப கோயம்புத்தூர்ல அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுற தொகுதியிலுமே சரி, அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. கண்டிப்பா அவர் தோத்த மாதிரி தான் விஷயம் இருக்கு. ஏன்னா மத்த கட்சி சார்பெல்லாம் பாத்தீங்கன்னா வாக்கு எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்காங்க. அண்ணாமலை ரொம்ப பின்தங்கி இருக்காரு. அப்படி இருக்க சூழ்நிலையில கண்டிப்பா பிஜேபி வாக்குல அதிகமா பெற்று நாம் தமிழரோட அதிகமா வராது. ஏன்னா அண்ணன் என்ன சொன்னாருன்னா கூட்டணி வைக்காம தனி இண்டிவிஜுவலா நீங்க வாங்கி காட்டுங்கன்னு தான் சொன்னார். இவங்க கூட்டணி வச்சுதானே நிக்கிறாங்க. கூட்டணி வைக்காம தானே சொன்னார் அண்ணன். வேணா வாங்க, இப்ப நான் சொல்றேன், தெம்பு இருந்துச்சுன்னா திராணி இருந்துச்சுன்னா பிஜேபியில உள்ள யாரா இருந்தாலும் சரி எங்களோட தனிச்சு நின்று போட்டி போடுங்க. ஒத்தை எங்க அண்ணனோட மோதி பாருங்க, எங்களோட மோதி பாருங்க. எங்களோட நீங்க ஒரே ஒரு வாக்கு நீங்க அதிகமாக்கிட்டீங்கன்னா கட்சியை கழிச்சிடுறோம். இப்ப வாக்கு சதவீதங்களை அடிப்படையா வச்சு 26 உங்களுக்கு பலமா ஏற்படுமா? இது கண்டிப்பா ஒரு பலமா வரும். ஏன்னா இப்ப இந்த முறை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வரைக்குமே 23 லட்சம் ஓட்டு வந்திருக்கு. இதுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா நாங்க நம்புறது 40 லட்சத்துக்கு மேல வரும். இந்த முறை நாங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறிட்டோம். அடுத்த முறை கண்டிப்பா நாங்க எதிர்கட்சி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திமுக கண்டிப்பா வீழ்த்தி நாங்க ஆட்சி அதிகாரத்தை நாங்க கண்டிப்பா வருவோம். ஓகே, இப்போ நீங்க இழந்த விவசாய சின்னத்தை நீங்க அங்கீகரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் திரும்பவும் நீங்க பெறுவீங்களா? அது எங்களோட கொள்கை ரீதியா பார்க்கும்போது விவசாய சின்னங்கிறது எங்களுக்கு ஒத்து போகுது. ஏன்னா நாங்க விவசாயத்துக்காக தான் நாங்க குரல் கொடுக்குறோம், விவசாயத்துக்காக நாங்க மக்களுக்காக பாடுபடுறோம். அப்படி இருக்கும்போது எங்களோட கொள்கைக்கு அது ஒத்து போகுது. வாய்ப்பு இருக்குது. விவசாய சின்னம் அப்படி இல்லைன்னா மைக் சின்னம் 2ல 1 தான் இருக்கும். அண்ணன் கண்டிப்பா வழக்கு தொடுப்பாரு புலி சின்னம் கேட்டு. புலி சின்னம் கொடுக்க முடியாத பட்சத்துல நாங்க இந்த 2 சின்னத்துல ஒரு சின்னத்தை நாங்க தேர்வு பண்ணிப்போம். இதே வச்சு நாங்க தொடர்ந்து நாங்க போட்டி போடுவோம் தமிழகத்துல. ஓகே, அடுத்தது 2026ல கூட்டணி வைக்கிற மாதிரி ஏதாவது அறிகுறிகள் இருக்கிறா? இல்ல, நாங்க பாத்தீங்கன்னா எப்பயுமே கூட்டணி தேடி போக மாட்டோம்.
நம்மளோட கொள்கையை ஏத்துக்கிட்டு யாராச்சும் வந்தா அதை பத்தி வேணா நாங்க யோசிக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பா. இப்ப திமுக பாத்தீங்கன்னா 38 இடங்களை அவங்க பெற்றிருக்கிறாங்க. நீங்க உங்களுக்கு இடம் பெறல, 38 இடத்துல முன்னிலையில இருக்கு, முன்னிலையில இருக்கிறாங்க. அவங்கள உங்களால வீழ்த்த முடியும் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு. என்னன்னா மக்கள் வந்து அவங்க மனிதாபிமான அடிப்படையில நம்ம காசு வாங்கிட்டோம், அவங்க கிட்ட நம்ம ஓட்டுக்கு காசு வாங்கிட்டோம், நம்ம ஓட்டு போடாம இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல அவங்க ஓட்டு செலுத்துறாங்க திமுகவுக்கு. எங்களுக்கு எங்களோட கொள்கை ரீதியா இப்ப பார்க்கும்போது நாங்க இப்பதான் மக்களை கொஞ்சம் கொஞ்சமா நாங்க மாத்தி அவங்க எங்க பக்கம் நாங்க பேசுறது நியாயம், அதாவது நாம் தமிழர் கட்சினா நல்லதா செய்வாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்க வந்துருச்சு. கண்டிப்பா இன்னொரு டைம்ல அவங்க வந்து வாக்குக்கு காசு கொடுத்தாலுமே அந்த காசை வாங்கிட்டு மக்கள் எங்களுக்கு கண்டிப்பா வாக்கு செலுத்துற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஓகே, இப்ப கடைசியாக உங்க பாராளுமன்ற வேட்பாளர்களை நீங்க உறுதியா யாரெல்லாம் உள்ள போவாங்க அப்படின்றத நீங்க நினைக்கிறீங்க? ஒரு 5ல இருந்து ஒரு 6 பேர் வந்து ரொம்பவும் வாய்ப்பு அதிகமா இருக்குது. மயிலாடுதுறையில் அக்கா காளியம்மாள் எடுத்துக்குங்க. அடுத்து வந்து தென்காசியில அண்ணன் இசை மதிவாணன் அவர்கள், கிருஷ்ணகிரியில அக்கா வித்யா வீரப்பன், அடுத்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல வந்து ஹிமாயன் கபீர் அவரு, அடுத்து பாத்தீங்கன்னா நாகப்பட்டினத்துல அக்கா கார்த்திகா. இவங்க எல்லாம் கண்டிப்பா வந்து வெல்வதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இவங்க எல்லாம் பாராளுமன்றத்துக்கு போனா தமிழனுக்கான ஒரு குரலா ஒலிப்பாங்க, மக்கள் பிரச்சனையை முன்னெடுத்து அவங்க பேசுவாங்க. மற்ற கட்சியில வந்து அவங்க ஜெயிச்சாலுமே சரி, இது வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்களோ அதுதான் இனிமேன்ற மாதிரி அந்த விவேக் ஒரு காமெடியில சொல்லுவார்ல, இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கேன் ஒண்ணுமே இல்லை, அதே தான் இனிமே போய் சொல்றேன், அதே கதை தான் உண்மை, இது வரைக்கும் அவங்க எதுவும் செஞ்சதில்லை, அதே நீட்சியா தான் இனிமேலும் வரும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். அண்ணன் வேட்பாளர் அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. அதுல வந்து வேட்பாளர் பட்டியல்ல எல்லாருமே டம்மி வேட்பாளரா அறிவிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் வருது. அதை எப்படி பாக்குறீங்க? இது வந்து ஏதோ பேசணுன்றதுக்காக ஏதாச்சும் அவதூறு கிளப்பிட்டு இருக்காங்க. அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் தெளிவா நிப்பாட்டிருக்காங்க வேட்பாளர்களை. இருக்கிறதுலயே அந்த தொகுதியில யார் ஒரு சிறந்த ஆளுமை தகுதி இருக்குதோ அவங்கள தான் பார்த்து நிப்பாட்டிருக்காங்க. கண்டிப்பா அண்ணன் நிப்பாட்டினா சரியா இருக்குன்னு நாங்களும் நம்புறோம், மக்களும் நம்புறாங்க. தேவையில்லாத ஒரு சில விமர்சனத்துக்குலாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் நிப்பாட்டின வேட்பாளர்கள் சரியான வேட்பாளர்கள், கண்டிப்பா அவங்க வெல்லுவாங்க. இப்ப கிட்டத்தட்ட வந்து ஒரு 8% வாக்கு நீங்க கடந்திருக்கீங்க. இதை வந்து நீங்க எதிர்பார்த்தீங்களா? உங்களுடைய தொழில்நுட்பம் இல்ல மித்தபடி இருக்கிறவங்க எப்படி வேலை செஞ்சிருக்காங்க? இல்லை, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை விட அதிகமாக நாங்கள் எதிர்பார்த்தோங்களோ, நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வரலன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு நாங்கள் எதிர்பார்த்த நம்பிக்கை வச்சிருந்தோம். ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, மக்கள் எங்களை நம்பி நிறைய வாக்கு செலுத்திருக்காங்க. இதுக்காக பார்த்தீங்கன்னா கட்சியில் உள்ளவங்களும் சரி, ஐடிவிங்கும் சரி, இரவு பகல் கூட அவங்க தூங்காம உறக்கம் இல்லாமல் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அண்ணனும் சரி, சீமான் அவர்களும் சரி, ரொம்ப கடுமையான உழைப்பு. அந்த அளவுக்கு உழைச்சு தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் நம்ம அந்த சின்னத்தை கொண்டு போய் 15 நாள்ல சேர்க்க முடிஞ்சது. இல்லைன்னா கண்டிப்பா அது வாய்ப்பு கிடையாதுன்னா, இப்போ ஒரு 3 மணி அளவில் ஒரு 23 லட்சம் ஓட்டு வந்து ஓட்டுக்கு காசு கொடுக்காம யாரு கூட கூட்டணி வைக்காம தனித்துவமா ஒரு கட்சி இவ்வளவு பெரிய வாக்கு வாங்குறதுன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த அளவுக்கு நம்ம வாங்கியிருக்கோம். அந்த அளவுக்கு ஐடிவிங்கும் சரி, நம்ம கட்சி உறுப்பினர்களும் சரி, எங்க கட்சி உறுப்பினர்களும் சரி, அண்ணன் அவர்களும் சரி அந்த அளவுக்கு கடுமையா உழைச்சாங்க. அந்த உழைச்சதுக்கான ஒரு பலனா தான் இதை நான் பாக்குறேன். இப்போ அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா ஆகும் அப்படின்றது நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா அடிச்சு சொல்றேன். இந்த டைம் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா கண்டிப்பா மாறும். தமிழ்நாட்டுல திமுக அதிமுக மிகப்பெரிய கட்சியா இருக்கு. இந்த கட்சிகளை உங்களால வீழ்த்துன்றத உங்கள்கிட்ட அசாத்திய சாத்தியம் உள்ளதா? இல்ல, உண்மையே சாத்தியம் தான். ஏன்னா அண்ணன் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, முகலாய சாம்ராஜ்யம் சரிஞ்சிருக்குது, பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் சரிஞ்சிருக்குது, சோழ சாம்ராஜ்யம் சரிஞ்சிருக்குது. இதுவே சரியும் போது இந்த மாடல் சாம்ராஜ்யம் சரி எவ்வளவு நேரம் ஆகும்? கண்டிப்பா ஒரு நாள் இந்த மாடலை வந்து திராவிட மாடலை வீழ்த்திட்டு தமிழ் தேசியத்தை மலர வைப்போம், தமிழர் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவோம், கண்டிப்பா நாங்க வெல்லுவோம். உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.